சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலையில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு சொந்தமான நிலத்தை ரகசியமாக ஏலம் விடப்பட்டதை கண்டித்தும் தனிநபர் ஒருவரின் இடத்திற்கு கோவில் நிலத்தில் சாலை அமைக்க அனுமதித்ததை கண்டித்தும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் நிலங்களை பயிரிடுவோர் விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோவில் நிலங்களை விவசாயிகள் பயிர் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் கோரிக்கை தெரிவித்தனர். இதில் சிபிஎம் மாவட்ட செயலாளர் வேல்முருகன், பிசிக மாவட்ட செயலாளர் தமிழரசன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் மோகன், செயலாளர் சந்திரன் உட்பட ஏராளமான விவசாய சங்க நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ்நாடு அடிமனை குத்தகை விவசாயிகள் சங்கம் சார்பாக நாங்கள் தலைமுறையாக விவசாயம் செய்து வந்த நிலத்தை தனியார் ஆக்கிரமிப்பதை கண்டித்து ஏர் ஓட்டும் போராட்டத்தை தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இந்த நிலங்கள் எங்களுடைய பூட்டன், பாட்டன், தாத்தன் காலத்திலிருந்து நாங்கள் தலைமுறையாக விவசாயம் செய்து வருகிறோம். இந்த விவசாய நிலம் முழுவதும் திருநீர்மலையில் இருக்கிற ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற தலித் மக்களாக இருக்கிற இந்த பகுதிக்கு அரை ஏக்கருக்குள்ளாக ஒதுக்கப்பட்ட இந்த நிலங்கள், இந்த நிலங்களை இங்கு இருக்கக்கூடிய ஈஓ என்று சொல்லக்கூடிய முத்துராஜ் அவருடைய திருட்டுத்தனத்தால் அருள்முருகன் என்று சொல்லக்கூடிய ஒரு தனியாருக்கு இந்த நிலத்தை, அருள் பெருமாள் அவர்களுக்கு இந்த நிலத்தை திருட்டுத்தனமாக குத்தகை விட்டதாக கூறுகிறார்கள். இந்த நிலம் என்பது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக கோவில் அறநிலைத்துறைக்கு சொந்தமாக இருந்த நிலம். இந்த நிலத்தை நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். இந்த நிலத்தை நாங்கள் வரி கட்டி கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் வரி கட்டவில்லை என்றால் எங்களுடைய குத்தகையை ரத்து செய்யலாம், அதிலிருந்து இன்னொரு இடத்தை குத்தகை விடலாம். நாங்கள் வரி கட்டி கொண்டிருக்கிற போது எங்களுடைய வரியை வாங்காமல் திருட்டுத்தனமாக இந்த முதலாளிக்கு உதவி செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு எந்த அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களும் இந்த நிலத்தை மீட்டு விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு ஒப்படைக்க வேண்டும். இதில் ஏதாவது பிரச்சனை வருமேயானால் எவ்வளவு விலை கொடுத்தேனும் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். நிச்சயமாக விவசாயிகள் அவர்களுடைய நிலத்தை பயன்படுத்துவதற்கு, விவசாயம் செய்வதற்கு இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் இயக்கங்களும் அவர்களோடு உறுதுணையாக நிற்போம். வேல்முருகன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர். அதிகாரிகளை சந்திச்சு பல முறை பேசிட்டோம். 2024ஆம் ஆண்டு இதே மாதிரி வந்து ஒப்பந்தம் போட வருகின்ற பொழுது 2024 இதே மாதிரி ஏலமுட வருகின்ற போது நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். அப்பொழுது உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் நடத்த மாட்டோம் என்று சொன்னவர்கள் அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாக யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக இரவோடு இரவாக ஒப்பந்தம் விட்டதாக ஒரு அறிவிப்பை செய்துவிட்டார்கள். ஆனால் நாங்கள் ஆர்டிஐயில் நீங்கள் ஒப்பந்தம் கொடுத்ததற்கான அந்த தரவுகளை கொடுங்கள் என்றால் 1 மாதம் ஆகியும் இதுவரை கொடுக்க தயாராக இல்லை. அந்த ஈஓவை சந்தித்து நீங்கள் இதை கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் அவர்களும் கொடுக்கவில்லை. இன்றைக்கு காலையில் நாங்கள் ஏர் ஓட்டு போராட்டத்தை நடத்துகின்ற பொழுது இங்கு மரியாதைக்குரிய பம்மல் நகர் காவல் நிலைய ஆய்வாளர் வந்தார். நாங்கள் அப்பொழுது அவர்களிடம் சொன்னோம், இது எங்களுடைய விவசாய நிலம், நாங்கள் தலைமுறையாக விவசாயம் செய்து வருகிறோம். எங்களுடைய நிலத்தை யாரோ ஒருவர் ஆக்கிரமித்திருக்கிறார், எனவே நாங்கள் விவசாயம் செய்வதற்காக ஏர் ஓட்ட வருகிறோம் என்றார். அவர் இன்னொரு இடம் என்றால், அப்படி என்றால் உங்களுடைய ஆர்டரை காட்டுங்கள், நாங்கள் விட்டு செல்கிறோம் என்றோம். அவரும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி எந்த ஆர்டரும் இல்லை, இது முழுக்க ஃபேக்காக நடைபெறுவது என்பது தெரிந்த பிறகு அவர் வெளியேறிவிட்டார். ஆனால் இன்றைக்கு சினிமா படத்தில் பார்க்கின்ற மாதிரி முதலாளிகள் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார், அந்த முதலாளிக்கு சேவை செய்யக்கூடிய ஏதோ ஜீவன் மாதிரி வாங்குவதை வாங்கிக் கொண்டு அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இந்த புறம்போக்குகளுக்கு துணை போவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. எங்களுடைய கோரிக்கை, நாங்கள் தலைமுறையாக விவசாயம் செய்த நிலம் மீண்டும் நாங்கள் விவசாயம் செய்ய வேண்டும். எங்களிடம் வரி வசூலை இந்த நிர்வாகம் வாங்க வேண்டும். இதை தாண்டி தனியார் முதலாளிக்கு சாலை அமைப்பதற்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சாலை அகற்ற வேண்டும்.